முதலே நிழலே என்னை காக்கும் என் தெய்வமே துகளும் தொடவே ஒரு போதும் விடவில்லையே. அழிதிடும் போது அழைக்கும் உன் கைகள் மாறாதே என்றும் உன் பாசமே. விழுந்திடும் போது உன் நிழலை தந்து காயங்கள் நெருங்காமல் காத்தவனே முதலே நிழலே என்னை காக்கும் துகளும் தொடவே ஒரு போதும். அக்கா, அவ யாரு? அந்த பக்கத்து வீட்டு பிள்ளை தானே? கூட இருக்கிறவ யாரு? அப்படியே சிலிப்பிக்கிட்டு நிக்கிறா. மேகலா போனமா வந்தமா இருக்கணும். அங்க உள்ள பொம்பளை கிட்ட இழிச்சு இழிச்சு பேசிக்கிட்டு இருக்கலாம். வேணா வேண்டாம், ஏதோ நம்மள கூப்பிட்டாங்கன்னு நம்ம போறோம், அவ்வளவுதான் மனசுல வச்சுக்க. அக்கா, இங்க பாரு கம்பத்துக்கார கூட்டுட்ட கருப்பு சட்டையும் தாவணியும் வேஷத்தை பாருக்கா. ஒரு நல்ல விஷயத்துக்கு வரும்போது இப்படியா வருவாங்க? இதோட வேஷத்தை பாருங்க. கம்பத்துக்காரிங்கன்னா அப்படியே காமிக்குதுங்கக்கா. ஏண்டி உனக்கு இவ்வளவு வாவி? அடியே அங்காள பரமேஸ்வரி, உனக்கு மேல இருக்காடி உன் தங்கச்சி. அவதான் நோண்டி விடுறது உன் தங்கச்சிய உன்கிட்ட. ஒண்ணு தெரியுமா? நாளும் கிளம்பி நலிந்தோருக்கு இல்ல, 4-2 சொல்லுக்கு இல்ல. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்திரில கூட பிடிப்பானா? ஆதியில இல்ல, ஜாதியில இல்ல, பாதியில வந்த பணக்கார கூட்டம் நீ வந்து மினுக்கிக்கிட்டு எங்களை வந்து ஏளனமா பேசிக்கிட்டு இருக்க. இந்த பாரு, கம்பத்து ஜனங்க கிட்ட தன்மானம் இருக்கு, உணர்ச்சி இருக்கு, எல்லாம் இருக்கு. உங்க மாதிரி பணம் காசு ஒண்டிதான் இல்ல. அந்த பணம் காசு இன்னைக்கு இருக்கு உங்ககிட்ட, அது நாளைக்கு எங்க கைக்கு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுடி. ரொம்ப நாள் ஆகுது. பணம் நிலைக்காது, என்னைக்கு நிலைக்காது. குணம் தான் நிலைக்கும். பணம் பந்தியில குணம் குப்பை முட்டை போகும். அதை நீ தெரிஞ்சுக்கிட்டு பேசு. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். வந்து இறங்குறது தென்னாவட்டா. அக்கா, இதுங்க வீடு என்ன இப்படி இருக்கு? இவன் தம்பிக்காரன் என்ன இப்படி இருக்கான்? ஓடி போனால அக்கா, அவன் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அப்புறம் இன்னொருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான். அப்படின்னு பேசுறீங்க? உங்க குடும்பத்தை பத்தி யாரும் அக்கம் பக்கம் பேச மாட்டாங்களா? மகா ஒழுங்கா நான் கேட்டேன் நாரி போயிரும் நினைச்சுக்க. ஏன் அவங்களுக்கு எல்லாம் கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் இருக்கேன் அங்காளம்மா மாதிரி. நான் வந்து கேள்வி கேட்டேன். அங்காள பரமேஸ்வரி என்ன அந்த காளியாத்தாலே ஓடிடுவா, நினைப்பு வச்சுக்க. என்கிட்ட உன் தனா ஒட்டு, உன் வீம்பு, உன் மேனாமணிக்கு, உன் பணக்கார திமிரெல்லாம் காட்டாத, நினைப்பு வச்சுக்க. ஏழைன்னா உனக்கு அவ்வளவு ஒரு இலக்கம் வரும். ஏழைன்னா மொழியும் பாயும். நினைப்பு வச்சுக்க. இதெல்லாம் நினைக்காது. பணக்கார வாழ்க்கை என்னைக்கு நினைக்காது. நிரந்தரம் இல்லை எதுவுமே வாழ்க்கையில. இன்னைக்கு நீ பணக்காரச்சி, உன் பண திமிர காட்டலாம். நகை நட்டை போட்டுக்கிட்டு, ஆடம்பரமா புடவைய கட்டிக்கிட்டு, மினுக்கிக்கிட்டு, மேக்கப் போட்டுக்கிட்டு. ஏன்னா எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு இலக்காரமா தான் இருக்கும். கம்பத்துல தானே இருக்கும். எங்க சரித்திரம் தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? என் சரித்திரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும். குறிப்பா உன் தங்கச்சிக்காரி, உன் தொங்கச்சி இருக்காள, அவ அப்படி பேசுறா. நீ அக்கா காரிச்சி, நீ பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. இருங்கடி, உங்க 2 பேருக்கு இருக்கு. வந்துட்டாங்க நடிகை மத்தானி குந்தானி. போங்கடி இங்கிட்டு. யாருக்கா இவ இந்த கிளி கிழிச்சிட்டு போறா? நம்மள பார்த்து இவ்வளவு நாளா நம்ம தான் எல்லாத்தையும் கிழிச்சோம். இவ புதுசா இருக்கா? வெறி, கல்யாணம் பண்ணிட்டோம், அப்புறம் பாத்துக்கலாம். ஆமாக்கா, இந்த கல்யாணத்தை நடத்தவே விடக்கூடாதுக்கா. என்ன பத்தி என்ன பேச்சு பேசுறாங்க பத்தி 2 பேரும்? என்ன பத்தி தெரியல. ஏன்டா வந்தாலும் என்ன பண்றது? எல்லாம் இவருனாலதான். தண்ணி வாங்கி கொடுத்தாதான் வருவாரா? சரி வா வா வா, பப்பி பண்ணி வா.
இறங்குங்க. இறங்குங்கம்மா. சீக்கிரம். ஏய், என்னாச்சு? என்னக்கா விரட்டிட்டாங்களா? யாரு உங்களை விரட்டினது? உங்களை எங்க வீட்டு தேவைக்கு கூப்பிட்டோம். நானும் எங்க அம்மாவும் கூப்பிட்டோம். நீங்க வாங்க, யாரு என்ன சொல்றான்னு பாப்போம். பாருங்க, திட்டிருக்காங்க வந்தவங்கள. சரி, அவங்க கையில தட்டு எடுத்து கொடுங்க. சீக்கிரம் ரெடி பண்ணுங்கம்மா. நான் அவர் கையில ஒரு தட்டை கொடுக்க வேண்டியது. ஏற்கனவே அவங்க அதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது இதெல்லாம்? ஸ்டைலுடா. பையனோட எங்கேஜ்மென்ட்க்கு வந்திருக்கீங்க, இப்படியா வருவீங்க? எப்படி வர்றது? பேசாம வீட்லயே விட்டுட்டு வந்திருக்கணும், சொன்னேன் தானேயா? நான் இல்லாம இந்த பர்சன் நடந்துருமா? வருவாரு. ஆமா, நீ இந்த பர்சன் இந்த மாதிரி ஒரு அப்பா இந்த பர்சன் நடக்காம இருந்திருக்கலாம். நான் கெத்தா வந்திருக்கேன். ஏய் ஷாமினி வாமா. பாப்பா எங்கடா? பாப்பா உடம்பு சரியில்லை ஆண்டி, பக்கத்து அக்காட்ட விட்டுட்டு வந்துட்டோம். ஐயோ ஆமாவா, பாப்பா வந்தா நல்லா இருந்திருக்கும். ஐயா வாங்கய்யா. மா அக்கா ஒரு தட்டு கொடுங்கம்மா. நம்ம நீ ஒரு தட்டு எடுத்துக்கிறோம். கொஞ்ச நேரம் இருங்க ஆண்டி. சரியா வர வேண்டியது தானே. ஷமி, என்னால உள்ளலாம் வர முடியாது ஷமி. நீ போயிட்டு வா, நான் வெளியே நிக்கிறேன். சரியா? போயிரு பேசாம, என்னால வர முடியாது. சரி மக்கா. எல்லாரும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஆமா இவங்கதான். எப்படி நல்லா இருக்கு. வாங்க வாங்க. இருங்கம்மா, இங்க வேலை இருக்குது. வாங்க கொஞ்ச நேரம். மணி ஆச்சியா? இன்னும் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். நீங்க பாட்டுக்கு உள்ள போறீங்க. நீயும் வந்து தட்டு தூக்குமா. எவ்வளவு நேரம் வந்து எப்படி இருக்கீங்க சித்தி? நல்லா இருக்கேயா. சரி, அப்ப சித்தி கையில ஒரு தட்டு கொடுத்துருங்க. நீங்க ஒரு தட்டு புடிங்க. ஹலோ, என்ன பண்ற? பத்தாளா வெளியே வந்தேன். சாப்பிட்டியா? என்ன பண்ற? சரி சரி, மிஸ் யூ. சரி, அப்புறம் கால் பண்றேன். என்னம்மா வேற என்ன குறையுது? நகை தட்டுங்கம்மா. எல்லாமே ரெடியா இருக்கு. நகை தட்டு இல்ல பாருங்க. நம்ம தான் கொண்டு நகை தட்டு நம்ம தான் கொண்டு போகணும். அவன் என்னமோ கொண்டு பண்ணா எனக்கு தெரியல. டேய் கலையரசே, சீக்கிரம் வாங்க. இது வர இன்னும் ரெடி ஆகல. ஆகிட்டு பெண்ணு ரெடி ஆகலையா? ரெடி ஆகிட்டு டைம் ஆகல, சீக்கிரம் வா. கால் பண்ணிட்டேன், காலே எடுக்க மாட்டேங்கிறாங்க. சீக்கிரம் பாருங்க. நெகத்தட்டு எங்க? ஏய், மண்டி சொறியிற. பாரு, குடுங்கம்மா தட்டை. எங்க அம்மாட்ட குடுக்கறேன். நீங்க எங்க அம்மா கிட்ட கொடுங்க. எங்க அம்மா தூக்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் தேவையில்ல. நகத்தட்டை எங்க அண்ணி ஏத்திக்கிட்டு வரட்டும். அப்படி சொல்லுக்கா. என்ன பேசுறீங்க நீங்க? அந்த நகை தட்டை என்கிட்ட கொடுங்கடா, நான் தூக்கிட்டு வரேன். ஐயா வா, நீ பண்ண வேலை போதும். நீங்க பேசாம உங்க வேலையை பார்த்து பேசாம இங்க இரு. நான் தூக்கிட்டு வரேன். ஒண்ணும் தேவையில்ல. நீ பண்ண வேலை போதும். ஏய், நீ பேசாதடா. அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? உனக்கு புரியுதோ இல்லையா? நகத்தட்டு யார் தூக்கிட்டு வரணும்? என்னம்மா இதெல்லாம்? என்ன நடக்குது? இவனே இப்படி பேசுனா என்னடா செய்யறது? கொஞ்சம் இருங்கம்மா. அது எப்படிடா? எப்படி இப்படி எல்லாம் நடந்துக்க முடியுது? எல்லா தட்டும் நாங்க தூக்குறோம், நெகத்தட்டை மட்டும் உன் மாமியார் வீடு தூக்குவாங்களா? எந்த விதத்துல இது நியாயமா தெரியுது உனக்கு? அப்போ நாங்களாம் என்ன திருட்டு குடும்பமா? இவ்வளவு நாள் கேவலப்படுத்திட்டாங்க உன் மாமியார் குடும்பம் எங்களை. இதை விட ஒரு அதிகமா கேவலப்படுத்திட முடியுமாடா எங்களை?
என் மாமனாருக்கு மாமியாருக்கும் என்ன செய்யணும் ஏன் செய்யணும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கேட்டு நடந்துக்க, அவ்வளவுதான். டேய் நீ பேச உனக்கே நியாயமா இருக்காடா? டேய் பித்த பித்த எனக்கு மரியாதை இல்லையாடா? அப்படியே நம்பிக்கை இல்லாம இருக்கோம் நாங்களா? உன்னை பெத்ததுக்கு நல்ல பெருமையை தெரிய கொடுத்துட்டாடா. நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நல்லா இரு. பரவாயில்ல விடுங்கம்மா. இப்ப என்ன உனக்கு இந்த தட்டை உன் மாமியார் வீடு தானே தூக்கிட்டு வரணும். அந்த தட்டு மட்டும் இல்லப்பா, இருக்கிற எல்லா தட்டும் உன் மாமியார் குடும்பமே தூக்கிட்டு வரட்டும். இப்படி மானம் கட்டு போய் இந்த என்கேஜ்மெண்ட்ல நிக்கணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது. நாங்க கிளம்புறோம், நீயே பாத்துக்கோ. ஏய் அம்மா இன்னும் வெக்கம் கட்டு போய் நிக்க போறீங்களா? பேசாதடா நீ. வாங்க ஏய், போலாம். வைசான், அவமானப்படுத்திட்டடா, அவமானப்படுத்திட்டேன், மறந்துடாத. நாங்க பெத்து வளர்த்தோம்டா. பரவாயில்ல போதும் வாங்க. ஏய் அவமானப்படுத்திட்ட, தேவையில்லடா, இந்த மாதிரி கல்யாணம் தேவையில்லடா. போடா டேய், அப்பா வாயில விழுவாத. என்ன அவமானப்படுத்திட்டாடா டேய். இவளுக்கு எங்களை பார்த்தா காரணமே அவளுக்கு நீங்கதான். கேவலமா இருக்காடா டேய். வைசான் மூத்த மாவன்டா டேய், உன்னை செல்லமா வளர்த்தண்டா. அவமானப்படுத்திட்டல. போதும். ஏய் நீங்களே பாருடா வச்சு டேய், காட்டிக்கோ. அவமானப்படுத்திட்ட. நீ பாருடா அவளுக்கு தெரியும்டா அப்புறம். ஏய் கடக்காங்க மாப்பிள்ள, நீங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன் வாங்க. வாங்க வாங்க. என்ன பேச்சு பேசுறா பாரு. நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். சரிம்மா. என்னாச்சு திரும்பி வந்துட்டீங்க? சரி எங்க மனோர்மணியும் ஜீவானந்தமும்? இப்பதான் கிளம்பி போனாங்க. சரி நான் கிளம்பி சரி வரதுக்குள்ள அதுக்குள்ள வந்துட்டீங்க. என்ன செய்ய மாடுவீங்க? எனக்கு அன்னைக்கு தெரியும் குடும்ப பத்தி. அந்த குடும்பம் சரியான சரியில்லை பாருங்க. கடை என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஓவரா பண்ணிட்டாங்கடா. அவனும் சேர்த்துதான். நீ உள்ள பண்ண சொல்றேன். அவனா போன் அடிச்சு மனோர்மணிட்டையும் அவங்க போய் அங்க நிக்க போறாங்க. போய் சொல்லுடா ஒரு வார்த்தை. போனோம். எவ்வளவு சந்தோஷம். அங்க போனா என்னமோ நம்ம நகைக்கு அவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு வர மாதிரி முன்னுக்கு வச்சு பார்த்து வாங்குறாங்கடா. நகை எடுத்து அவங்க வீட்டுல குடுக்குறாங்க. அவங்க சித்தி பிடிச்சுக்கிறோமா? ஏன்டா அப்படியா இருக்கோம் நம்மளாம்? பேச ஐயோ இங்க இருந்து போகும்போது நம்ம தட்டு நம்ம இந்த இதுக்கு கொடுப்பாங்களா பொண்ணு பாக்குறதுக்கு, இந்த தட்டெல்லாம் அங்கேயே செஞ்சு வச்சுட்டாங்கடா. சரி நம்மள தூக்க சொல்லுவாங்களே சொல்லிட்டு அங்க போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். நகை தட்டு மட்டும் நான் அவன்கிட்ட கேட்கிறேன், கலையார் சங்கிட்ட எங்கடா நகை தட்டுன்னு. இது அப்படியே உலகம் ஒரு மாதிரி. மாமியார் பக்கத்துல நிக்கிறான். மாமியார் பக்கத்துக்கிட்டே ஒட்டி ஒட்டி நிக்கிறான் அவங்க கிட்ட. நம்ம அவங்கதான் அவங்க குடும்பம் மாதிரி. அப்புறம் கேட்கறதுக்கு சொல்றான். அவன் எதுவும் சொல்லல. அவங்க மாமியார் சொல்றாங்க, இல்ல எங்களோட அண்ணி யாரும் ஒருத்தவங்க சொன்னாங்க நிறைய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, புதுசா இருந்தாங்க. அவங்க அண்ணி சரி அவங்க அண்ணி வந்து தூக்கிட்டு வருவாங்க நகைய, நீங்க கூட வாங்கன்னு நம்பதான் எடுத்துட்டு போனா சொல்றேன். மாப்பிள்ளை வீடுதான் எடுத்துட்டு போவாங்க நகைய. சரி தட்டு எல்லாம் தூக்கும் போது நகைய மட்டும் அவங்க தூக்கிட்டு வந்தா என்னடா அது எனக்கு புரியல. என்ன சொல்ல வராங்க? ஒரு இடத்துல பேசுறானா பாத்தியா? பேச மாட்டேங்கிறாங்க. விழுந்துட்டானே அவன் விழுந்துட்டான். இது போன் வருது, இது வராங்க அடிக்கிறான்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்து சரி சரி எவ்வளவு ஆசையா கிளம்பி Hello. போனோம். ஹலோ வீட்ல தான் இருக்கிறோம். நேரா நீங்க வந்துருங்க, நேரா வந்துருங்க இங்க. இல்ல அங்க ஒண்ணும் இல்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு. நேரா வந்துருங்க. வருத்தம் அங்க இருந்து அமன் பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டு இங்க வர சொல்லி கிளம்பி. அப்பாவையும் தேனும் வேற காடியில அனுப்பி விட்டேன். ஒரு காடியில தான் ஏற்றிருந்தோம். அவரு ஒரு சரியான கூத்து பண்ணிக்கிட்டு இருக்காருடா. ஐயோ எனக்கு அவரை நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. கூத்து உண்டா இவன் பண்ணனோட பெரிய இது பண்ணிட்டாரு. ஏன்டா அவரை பத்தி நம்மளுக்கு தெரியும். பேசாம நீங்க எப்படி இருக்கா? உங்க புருஷனோட சேர்ந்துதான் எல்லாம் ஒண்ணுதான். அவங்க பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி போறான். ஏண்டா இதுக்குதான் பெத்து வளர்த்தனா? ஒரு இடத்துல நம்மளுக்காக பேசுறானா?
நீ இவர் சொல்றது பெரியதானே. இந்த மனுஷனை பிறந்திருந்தா பாத்துட்டு தானே இருக்கீங்க. அவனும் இதெல்லாம் பாத்துட்டு தானே வளர்த்தான். அவனுக்கு அருள் வேணா அது இல்ல அவனுக்கு. அப்படி செஞ்சா எனக்கே தெரியல. இந்த கல்யாணம் என்ன அவமானத்தை என்ன தெரியல எனக்கே. இங்க தப்பு அவங்களோட மட்டும் கிடையாது, உங்க புருஷனோட சேர்ந்துதான். அவர் மட்டும் சரியா இருந்திருந்தா எல்லாமே சரியா நடந்துரும். அவன் சரியில்லைன்னு தானே நீங்களாம் சரியா இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். அவங்கம்மா இப்படியா இருப்பான் வீட்டுக்கு முதல்ல இப்படியா இருப்பான். சும்மா அவருக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கிடக்குறாங்க. அவரு தான் இதுல மெயின் காரணமே. ஒரு அப்பாவா அவர் மட்டும் சரியா இருந்திருந்தாருன்னா கண்டவங்களும் இன்னைக்கு நம்ம குடும்பத்தை இப்படி பேசுவாங்களா? ஆணி வேறு சரியில்லடா. ஒரு குடும்பத்துக்கு ஆணி வேறு தான் முக்கியம். அந்த ஆணி வேறு சரியில்லைன்னா என்ன பண்றது? இப்படிதான் கண்டவங்களும் அவமானப்படுத்துவாங்க. இவ்வளவு வெக்கமாச்சு. மண்டபத்துக்கு வந்து கோயிலுக்கு வந்தவங்க எல்லாம் வேற அசிங்கமா பேசி அந்த பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு பிள்ளைய வச்சுக்கிட்டு சொல்லி இருக்காங்க. வச்சிருக்காங்கல்ல அவங்கள போயிட்டு புருஷன் இல்லாத நீனு எனக்கு தெரியலடா. அந்த பிள்ளை ரோட்ல இருந்து அழுதுகிட்டு இருக்கு. போறோமா வீட்டுக்கிட்ட. அப்புறம் அந்த பிள்ளைய சமாதி பெட்டு வீட்டுல உள்ளுக்கு கூட்டு போனேன். உள்ளுக்கு கூட்டிட்டு போறோம். இந்த குத்து வேற நடக்குது. அப்படியானுமா அவங்க சொத்துக்கு அவங்க பணத்துக்கு அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன் நினைக்கிறேன்டா. இவங்க வேணா போயிட்டு வரட்டும், நான் போக மாட்டேன் கல்யாணத்துக்கு. எல்லாத்தையும் சொல்லு. எல்லாமே என்னே குறை சொல்லுங்கடா. ஒரு அம்மாவை பாக்க சொல்லுவோம். இதுக்கதான் எப்படி இவங்க எல்லாத்தையும் தலை முழுகி இருப்பேன். ஒண்ணு வேண்டாங்க. இவங்க திரும்ப திரும்ப பண்றது. என் பிள்ளை பேச சொல்ல ஸ்ட்ராங்கா இருக்குடா. ஒரு அம்மாவா இடத்துல இருந்து பாருங்க. அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும். உனக்கு பேசுறதா அவனுக்கு பேசுறதா இந்த குடிகார ஆளுக்கு பேசுறதா தெரியும். நான் ஒரு இடத்துல இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? அவமானமா இருக்கு தெரியுமா? ஒவ்வொன்னு நினைச்சா எங்காச்சும் சொல்லிக்காம ஓடிடலாம் போல இருக்கு. எல்லாம் ஸ்ட்ராங்கா பேசுறீங்க. இவரால நீங்க அவருக்கு இது பண்றீங்க, இவனுக்கு இது பண்றீங்கன்னு. சரி விடுங்க. அதுக்கு வந்துருச்சீங்களான்னு பாரு. நீ போயிட்டு நாளைக்கு வேலை. இந்த பொம்பளை பிள்ளைங்களை வச்சு நான் என்ன செய்ய போறனோ இதை என்னன்னு அவமானம் தெரியல. என்னக்கா இது? இதுங்களோட கூத்தும் இதுங்களும். கால் வருது. இதுங்க ஹலோ சொல்லுங்க ப்ரோ. ஆமா போயிட்டாரு. என்னக்கா இது? இந்த மாதிரி கூத்து ஆயி போயிருச்சு. அதாண்டி எனக்கு பத்திக்கிட்டு வருது. இறங்கு. அம்மாக்கா வா கொஞ்ச நேரம் பக்கீல வா. ஓய்யோ அப்பப்பப்பப்பப்பப்ப. என்னக்கா கூத்து பண்றாளுங்க இவளுங்க. இவளுங்களை நம்ம சமாளிக்கிறதுக்கு என்னதான் பண்ண போறோமோ கல்யாணத்துக்கு. என்னால ஒண்ணுமே முடியலக்கா. எனக்கோ கேவலமா இருந்துச்சு. நீ வரத்துக்கு முன்னுக்கே நான் எவ்வளவு சமாளிச்சிருப்பேன் தெரியுமா? அந்த கிழவனை பத்தீங்களா? அந்த ஆளோட உடுத்தலும் யூ எனக்கு மானமே போயிருச்சுக்கா. நம்ம குடும்பத்துல இப்படி ஒண்ணு வந்து சேர்ந்துச்சே அப்படின்னு. எனக்கு பெரிய அண்ணி கூட கேட்டாங்கக்கா. பெரிய அண்ணி கேட்டாங்க, ஏன் சம்மந்தம் பேசுறதுக்கு வேற இடமே இல்லையான்னு, வேற ஆளே உங்களுக்கு கிடைக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நம்ம மானம் எவ்வளவுக்கு போனோமோ அவ்வளவுக்கு போயிருச்சுக்கா. என்னதான் நடக்க போதோ இன்னும் வெளி உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா. எனக்கு மட்டும் இந்த கடுப்பு இல்லைன்னு நினைச்சியா? இவளுக்கும் காரணம் உங்க மாமானால்தான். ஆமாக்கா, மாமானாலதான் இவ்வளவுக்கு நடந்து இவ்வளவு தூரம் வந்துருச்சு. ஆனா இந்த கல்யாணத்தை மாத்திரம் நம்ம நிறுத்தியே ஆகணும்க்கா. இல்லைன்னா நம்ம மானம் மரியாதையெல்லாம் இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு போறதுக்கு இருக்கோ எனக்கு தெரியலக்கா. கண்டிப்பா அந்த குடும்பத்தை அவமானப்படுத்தியே ஆகணும். ஆமாக்கா. அங்க மீட்டிங்கா? சரி கிளம்புங்க. நீங்க பேசாம இருங்க. இவளுக்கு காரணம் நீங்க தான். நான் ஏன் காரணம்? நல்லபடியா கல்யாணம் நடத்தி முடிச்சா நல்லது தானே நம்மளுக்கு. ஆமா,
உலகத்துல இல்லாத சம்பந்தம் கிடைச்சு போச்சு. நல்ல மாதிரி முடிச்சு வைங்க. மானமே போகுது நம்மளுக்கு. நீ வாய மாடு, இதுக்கு காரணம் எல்லாம் நீ தான் தெரியுமா? என்னது நானா? ஐயோ கடவுளே, என்னக்கா இது? அங்க சுத்தி இங்க சுத்தி என் மேலேயே பழி சொல்லிட்டாரு. இதுக்கு தானே இவ்வளவு நாள் நான் இங்க இருந்தேன். என்னக்கா இது? கேளுக்கா, கேளு. நீ பேசாம இரு. அக்கா, கேளுக்கா. நீங்க பேசாம இருங்க. இவளுக்கு காரணம் நீங்க தான். என்னது நானா? நான் நல்லபடியா இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கலான்னு பாக்குறேன். நீங்க ரெண்டு அக்கா தங்கச்சலும் பிரச்சனை இந்த கல்யாணம் நிறுத்துறீங்க போல இருக்குது. இந்த கல்யாணம் எப்படி நடக்கிறதுன்னு பாத்துறேன். எஸ் ரெடி. நான் மாப்பா கிட்ட தான் சப்போர்ட்டா இருப்பேன். என்னால முடியல. அப்படியே நீ பாரு மாப்பிள்ளை, நல்ல மாப்பிள்ளையா? என்ன தம்பி பாக்குறது? போய் போய் தங்கச்சி பார்த்து வச்சிருக்காள. என்னால தாங்க முடியல. போய் போய் பார்த்து வச்சிருக்கீங்க. லோ கிளாஸ் பீப்புள். டேடிக்கு தெரியும் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்ட்டு. அவன் தங்கச்சி ஆசைப்பட்டுருச்சுடா. ஆசை நிறைவேற்றிக்கு தானே வைக்கணும். அதுக்கு என்ன போய் போய் லோ கிளாஸா போய் பார்த்து வைப்பீங்க? என்ன பண்ண சொல்றேன் நீ? அது ஆசைப்பட்டுருச்சு. உங்களால சொல்ல கூடாது, அத சொல்லணும். பொறுமையா இரு. அப்புறம் உன்னையும் உங்க அப்பா சத்தம் தான் போடுவாரு. சாமரை எல்லாம் இவ்வளவு காய் போச்சு. அஸ்வின், டேடி எல்லாம் நான் பாத்துக்கோ, சரியா? நான் பண்ணலாம் ஒரு காரணம், புரியுதா? சித்தி சொல்ற அஸ்வின், இந்த கல்யாணத்தினால நம்ம ரொம்ப கேவலப்பட்டிருக்கோம். இந்த கல்யாணத்தை நடத்தவே கூடாது. எவ்வளவு கஷ்டப்பட்டுனாச்சும் இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்துறோம் அஸ்வின். கண்டிப்பா நிறுத்தணும் சித்தி, விடக்கூடாது. ஆமா, இந்த கல்யாணம் நடக்கவே விடக்கூடாது. நம்மளோட சந்தோஷமே போயிருக்கா. இந்த கல்யாணம் கண்டி நடந்துச்சுன்னா மானம் தான் போச்சு, சந்தோஷமும் போணுமா? கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கவே விடக்கூடாது. நிறுத்தியே ஆகணும்.